இருக்கணும், அவங்க இந்தியாவில் இருக்கணும், அவங்களுடைய வீடும் இந்தியாவில் இருக்கணும். அவங்க வீடு கட்டி 20 வருடம் தான் ஆகியிருக்கணும். அதாவது ஒரு 50 வருடத்துக்கு முன்பு கட்டிய வீட்டெல்லாம் அவங்க லோன் கொடுக்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. 20 வருடத்திற்கு முன்பு கட்டிய வீடாக இருக்கணும், சொந்த வீடாக இருக்கணும். சொந்தமாய் அவங்க யார் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க சொந்தமாய் வாங்கிய வீடாக இருக்கணும். அவங்களுடைய பரம்பரை சொத்தாகவோ அல்லது யாராவது கிஃப்ட் செட்டில்மெண்ட் மூலமாக கொடுத்த சொத்தாகவோ இருக்கக்கூடாது. யார் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவருடைய வயது 60 வயதுக்கு மேல் இருக்கணும். அவங்களுடைய மனைவியும் அவங்களும் சேர்ந்து வாங்கிய சொத்தாக இருந்தால் அவங்களுடைய மனைவியின் வயது 55 வயதாக இருக்கணும். லோன் நான் ஒரு சொத்தின் மேல் லோன் வாங்குறேங்க. லோன் வாங்கிய பிறகு அதற்கு லோன் செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா மாதம் மாதம் வட்டி கட்டணும். அப்படி இருந்தால் நான் எப்படிங்க அதை லோனுக்கு வட்டி கட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்